சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. கண்ணிலகினம் காரங்களுக்கு இலுப்பையடி கருப்பர் அருளாஸ்தி. உங்களுக்கு அந்த இலுப்பையடி கருப்பர் உங்களுடைய பிரச்சனையை செவி கொடுத்து கேட்க வேண்டுமா? அதுக்கு இந்த கண்ணிலகினக்காரங்க என்ன செய்தால் எந்த வகையான பலன் நமக்கு அமைச்சுக்கலாம் கருப்பசாமி அருளோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிழமையான புதன்கிழமை அன்று காலை வேலை அல்லது மாலை வேலை, இரு வேளையில் ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் எந்த மலரை கொண்டு இந்த இலுப்பையடி கருப்பரை அர்ச்சனை பண்ணுறீங்களோ அந்த கருப்பசாமி உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது காது கொடுத்து கேட்பார். அப்போ அப்படிப்பட்ட மலர்கள் என்ன அப்படின்னா, பொதுவாக கண்ணிலகினம் காரங்க அர்ச்சனை மலர்கள் எந்த மலரை அர்ச்சனை பண்ணலாம்? கனகாமரம், அதுக்கப்புறம் சம்மங்கிப்பூ, செம்பருத்தி பூ, வெள்ளை அரளிப்பூ, இந்த 3 பூக்களையும் சாதாரண நிலை கொண்டு அர்ச்சனை பண்ணலாம். இல்லை இந்த கருப்பசாமி மூலமாக எனக்கு காதல் வசியமாகணும், ஏன் காதல் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் தடை தாமதமாக இந்த காதல் மூலமாக எனக்கு வந்துட்டு இருக்கு, இல்லை நான் நல்ல முறையில் நல்ல பொண்ணாக நான் தேர்ந்தெடுத்து அந்த பொண்ணு இல்லாமல் என் வாழ்க்கையில்ன்ட்டு நான் அந்த பொண்ணு நானும் நல்ல மானசீக ரீதியாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா புரிஞ்சு எங்களுடைய காதலை வெளிப்படுத்தி நான் நல்லபடியாக கொண்டு போய் எங்கள் பெற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு எங்கள் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எதிர்பார்வையில் எங்களுக்கும் அந்த பொண்ணுக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. அதனால் நாங்கள் பிரிஞ்சு தான் இருக்கோம் அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் நீங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பெண்களாக இருந்தாலும் சரி, இவங்க எந்த மலரை கொண்டு கருப்பசாமியை அர்ச்சனை பண்ணால், அது வசிய அர்ச்சனை பண்ணலாம், அந்த கருப்பசாமி உங்களுடைய கோரிக்கையை விரைவில் ஏற்றி அதை விரைவில் உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்கறதுக்கு நீங்கள் எந்த மலரை கொண்டு அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னா, நீல காக்கராட்டப்பூ, நீல தாமரைப்பூ, கருப்பு குவளைப்பூ ஆச்சுங்களா? இந்த பூக்களை கொண்டு நீங்கள் கருப்பசாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய காதல் வெற்றி அடையுமா? நிச்சயம் வெற்றி அடையும். உங்களுடைய கோரிக்கையை அவர் செவி கொடுத்து கேட்பாரா? நிச்சயம் கேட்பார். அப்போ எந்த தெய்வத்தை நம்ம கெட்டியாக பிடிக்கணும்னா இலுப்பையடி கருப்பரை தான் நீங்கள் பிடிக்கணும். ஏன் இந்த இலுப்பையடி கருப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருந்துலேயே மிகப்பெரிய மருந்து இலுப்பை மரம் மருந்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இலுப்பை மரம் மருந்து, இலுப்பை மரத்துடைய மருந்து வகைகள் அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுளில் உங்களுக்கு அதுக்கு சித்தர்களுடைய வாக்கியத்தில் இந்த இலுப்பை மரத்துக்கு மிகப்பெரிய ஒரு மகத்துவத்தை சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த இலுப்பை மரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கருப்பசாமியுடைய பெயர் தான் இலுப்பையடி கருப்பர். உங்களுடைய பகுதியில் இலுப்பையடி கருப்பர் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். பார்த்து நான் சொன்ன மாரி, அதாவது அர்ச்சனை மலர்கள், சாதாரண இந்த கண்ணிலகினக்காரங்கள் அர்ச்சனை மலர்களாக சொல்லக்கூடிய கனகாமரம், சம்மங்கி, இந்த மலர்களை கொண்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். இல்லை எனக்கு காதல் தனிப்பட்ட காதல் வசியம் என்ன பண்ணால் நான் சொல்லக்கூடிய நீல காக்கராட்டை பூ, கருப்பு குவளை ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் நீல அரளி, அரளியில் நீல அரளி சொல்லக்கூடிய பூ, இந்த பூவை கொண்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணால் காதல் வெற்றி அடையுமா? நிச்சயம் வெற்றி அடையும். சரி, இந்த காதலுக்கு மட்டும்தான் கருப்பசாமி உதவுவாரா? பொதுவான விஷயத்துக்கு கருப்பசாமி உதவ மாட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்வேத்தியம், எந்த வகையான நெய்வேத்தியத்தை வச்சு நீங்கள் வழிபட்டால் எப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு வெற்றி அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெய்வேத்தியில் பண்ணால் பச்சரிசி ஆச்சுங்களா? பச்சரிசி பொங்கல், பச்சரிசியால் செய்யக்கூடிய பொங்கல் மற்றும் நெய், சுத்தமான நெய், நெய்யில் நெய் மூலமாக நீங்கள் எந்த பொருள் நீங்கள் செஞ்சாலும் அது கருப்பசாமி ஏற்றுக்குவார் ஆச்சுங்களா? அப்போ இந்த நெய்யால் நீங்கள் எந்த பொருள்
ஆச்சுங்களா? அதை வச்சு நீங்கள் எந்த நெய்வேத்தியம், அதாவது எச்சில் படாமல் அந்த நெய்வேத்தியத்தோட நீங்கள் எந்த பொருள் நீங்கள் செஞ்சாலும் கருப்பசாமி உங்களுடைய மனக்குருதி ஏற்றுக்குவானா ஏற்றுக்குவார். அப்படி ஏற்றதுக்கப்புறம் அவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நல்லபடியாக அமைச்சு கொடுப்பார் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த கண் இலக்கினக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கண் இலக்கினக்காரங்களுக்கு மனம் ரீதியாக பிரச்சனை, மனக்குழப்பமே இருக்கும். சரிங்களா? எந்த ஒரு முடிவும் சரியான முடிவு எடுக்க முடியாது. அப்போ முதல் பிரச்சனையை அந்த மனம் சார்ந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுவார். அதுக்கு நீண்ட நாள் வந்து உடல் சார்ந்த ஆரோக்கியத்தன்மை கெட்டிருக்கும் சில பேருக்கு. அப்போ அந்த ஆரோக்கியத்தன்மையை உங்களுக்கு நல்லபடியாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம், தேஜம் இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்துவாரானா? நிச்சயம் படுத்துவார். அதுக்கப்புறம் குடும்ப சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்ப ரீதியாக ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார். அது முக்கியமாக யார் மூலிமா மகிழ்ச்சி கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாமியார் மூலமாக மகிழ்ச்சி கொடுப்பார். அப்போ எதிர்பார்வை இப்போ இந்த கண் இலக்கினக்காரங்களுக்கு பொதுவாகவே என்ன கேட்டிங்கன்னா, அது ஆணாக தான் சரி பெண்ணாக தான் சரி, உறவு ரீதியில் மாமியார் மூலமாக அதாவது மாமனார் மூலமாக எனக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வருமா அப்படின்னு ஒரு சின்ன ஆசையில் இருப்பாங்க. அப்போ இந்த கருப்பசாமி கிட்ட வந்து அந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி வச்சு, நான் சொல்கிற மாரி மலரால் நீங்கள் வந்து பணம் அர்ச்சனை பண்ணிவிட்டு நெய்வேத்தியத்தோடு நீங்கள் வந்து இதை வழிபட்டீங்கனால் உங்களுடைய அந்த எதிர்பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி மாமனார் மூலமாக அமையலாம், அல்லது மாமியார் மூலமாக அமையலாம், ஏதாவது ஒரு மூலமாக உங்களுக்கு மனைவி வழியில் வருகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி உங்கள் கைக்கு வந்து சேருமா? நிச்சயம் சேரும். செய்து பலன் அணிந்து பாருங்கள். மீண்டும் இது ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.